ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் புத்தாண்டு இனிய வாழ்த்துக்கள், நல்வாழ்த்துக்கள். 2025 இன்னைக்கு நம்ம என்ன லாக் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னாக்க, தூதுவளை வச்சு ஒரு சட்னி பண்ண போகிறோம், துவையல் செய்ய போகிறோம். முதல்ல அதற்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துக்கலாம். தூதுவளைக்கீரை ஒரு கட்டு, உளுத்தம்பருப்பு ஒரு 2 டீஸ்பூன், கடலைப்பருப்பு 2 டீஸ்பூன், ஜீரகம் 1 டீஸ்பூன், மிளகு 1 டீஸ்பூன், காஞ்ச மிளகாய் ஒரு 7 நம்பர், ஒரு தேக்கரண்டி ரீஃபைண்ட் ஆயில், ஒரு துண்டு இஞ்சி, எலுமிச்சம்பழ அளவு புளி, 1/2 கப்பு தேங்காய் துருவல், சிறிதளவு பெருங்காயத்தூள். இதுதான் நம்ம தூதுவளை துவையலுக்கு பயன்படுத்தக்கூடிய பொருட்கள் இதெல்லாம். இப்போ இந்த பொருட்களை எல்லாம் சேர்த்து ஒரு வானிலையில் போட்டு எண்ணெய் ஊற்றி பொன்னிறமாக வறுத்துக்கணும். தூதுவளையிலையும் எல்லாம் சேர்த்து வறுத்து ஆற வச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் பொடி பண்ணிக்கணும். மிக்சியில் பொடி பண்ணால் வரக்கூடிய கலர் எப்படிங்கிறத காமிக்கிறோம். எல்லாம் சேர்த்து வச்சு அரைச்ச கலவை தூதுவளை துவையல் இந்த மாதிரி பதத்துக்கு வரும். ஓகே, இதில் தூதுவளையில் முள் தன்மை இருக்கும். அதனால் நம்ம அதை முள்ளெல்லாம் ஆஞ்சிட்டு கழுவி சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் இந்த பொருள்களை பொன்னிறமாக வறுத்து இந்த இலையும் தூதுவளையும் வறுத்துட்டு அதுக்கப்புறம் ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு பொடி பண்ணிக்கணும். இதில் ஏராளமான மருத்துவ குணங்கள் நிறைந்தது. இது சளி, இரும்பல், அப்புறம் ஆஸ்மா கம்ப்ளைண்ட்டு, அதே போல் அதுக்கெல்லாம் குறைக்கிறதுக்கு, அதுவும் இந்த சீசனில் குளிர்காலத்தில் அதிகளவு சளி பிடிக்குது, இருமல் வருது, அதுக்கெல்லாம் தூதுவளை தொகையில்லாமல் நம்ம செஞ்சு சாப்பிட்லாம். தூதுவளை ரசமாகவும் பண்ணி சாப்பிட்லாம். தூதுவளை சூப்பு அது கூட வச்சு சாப்பிட்லாம். அதெல்லாம் நான் அடுத்தடுத்த லாகில் போடுறேன். இப்போ இதில் இருக்கக்கூடிய மருத்துவ குணங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி சளி, இருமல், அதே போல் ஆஸ்மா கம்ப்ளைண்ட்டு அதுக்கெல்லாமே ரொம்ப பெரிய உதவியாக இருக்குது. அதே போல் மூக்கடப்பெல்லாம் வரும், சைனஸ் ட்ரபிள், அதுக்கெல்லாம் இந்த தூதுவளை நெஞ்சில் இருக்கக்கூடிய லங்ஸில் இருக்கக்கூடிய சளியை கரைச்சி நமக்கு உடல் நோய்வாய்ப்படாமல் தடுக்கிறது. அதுக்கப்புறம் இது புற்றுநோய் செல்கள் உருவாகாமல் இருக்கிறதுக்கு பெரிய அளவு பயன்படுது. இதில் நிறைய ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்குது. அதனால் இது மூலிகைகளின் ராணின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு இது பெருமை வாய்ந்த தூதுவளை. அதனால் நம்ம எடுப்பில் போய் எல்லாமே ஆன்டிபயோட்டிக்ஸ் சேர்த்த ஒரு காஃப் சிரப்பு அது இதுன்னு குடிக்காமல் இயற்கையான முறைகளை முதல்ல கையாண்டு பார்த்துட்டு அதுக்கப்புறம் போகலாம். முதல்ல இது கொஞ்சம் லேட்டானால் கூட இது பர்ஃபெக்டாக உடல் நலத்தை க்யூர் பண்ணும். அதனால் இது கிடைக்கிறப்ப இந்த தூதுவளையை நம்ம துவையெல்லாம் பண்ணி சாப்பிட்டு நம்மளை சளி தொல்லை, இருமல் தொல்லை, சைனஸ் ட்ரபிள் எல்லாத்துலேருந்தும் நம்மளை தற்காத்து கொள்ளலாம். இதில் ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைய இருக்கிறதுனால நோய் எதிர்ப்பு சக்தி நமக்கு அதிக அளவு கொடுக்குது. சட்டுன்னு நோய்வாய்ப்பட படுவதை தடுக்கிறதுக்கு இது பெரிதளவு உதவும். இன்னைக்கு இந்த லாகை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். விஷ் யூ ஹாப்பி நியூ இயர் 2025. தேங்க்யூ.